இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த ஏகே டிஜிட்டலோட டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன், IQ Neo 10 சீரிஸோட நியூ டிசைன் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு தரமான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருந்த டிசைன்ஸோட இப்போ வந்து 9 சீரிஸ்ல இருந்த டிசைன்ஸோட அவங்க வந்து டிசைனை வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்க, எல்லாமே ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியோ டைம் டு பிளே அப்படின்ற மாதிரி சொல்லி இதில் கொண்டு வந்திருக்காங்க. சைனாவில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடைசியில் வரலாம். இதில் வந்து நியோ 10 அதுக்கப்புறம் நியோ 10 ப்ரோ அப்படின்ற மாதிரி 2 ஃபோனை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வரப்போது, OIS சப்போர்ட் வரப்போது. இதில் வந்து ஆரஞ்சு அண்ட் கிரே கலர் டியூயல் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த டியூயல் கலர் பேட்டர்னை பார்க்கும்போது ஆரஞ்சு அப்படியே லைட்டாக அப்படியே தெறிக்க விடுற மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து அப்படியே வந்து அந்த கிரே கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காம்பினேஷன் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த போட்டோஸை பாருங்க, நான் காமிக்கிற டிஸ்பிளேல உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த நியோ 10 சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா நியோ 10 பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 வருது. நியோ 10 ப்ரோ பொறுத்த வரைக்கும் டிமென்சிட்டி 9400 ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 80 LTPO டிஸ்பிளே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து வேற லெவல் ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பட்ஜெட் ஃபோனாக பார்க்கலாம். அதாவது ஃபிளாக்ஷிப் லெவலில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவான பட்ஜெட்டில் இருக்கும். அதாவது ஃபிளாக்ஷிப் லெவலில் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஃபிளாக்ஷிப் அடுத்தபடியான ப்ரைஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து இதோட ஃபிளாக்ஷிப் கில்லர் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்கலான்றது என்னுடைய கருத்து. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து குளோபலி வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரியான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது தான் இப்போ வந்து பாஸ்வேர்டை வந்து நாட் பாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இப்போ வந்து ரிவியூவல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட் பாப்புலர் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்வேர்டெல்லாம் மோஸ்ட் பாப்புலர் பாஸ்வேர்டா இருந்தாலும் நோ செக்யூரிட்டி, ரொம்ப லோவான செக்யூரிட்டி உள்ள பாஸ்வேர்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து எல்லாருமே இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன பாஸ்வேர்டு குளோபல் வழியே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் இப்போ அவங்க தெரிவிக்கிறது. இது வந்து அவங்க ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய பீப்புள் வந்து பாஸ்வேர்டை வேகமாக ஓப்பன் பண்றதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டை மறக்காம இருக்கிறதுக்காக 1 2 3 4 5 6 அப்படின்ற பாஸ்வேர்டை வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட 3,81,858 இந்த 1 2 3 4 என்ற பாஸ்வேர்டை கிட்டத்தட்ட வந்து உலக அளவுல கிட்டத்தட்ட 30,18,858 பேர் அவங்க டெஸ்ட் பண்ணதுல அவ்வளவு பேர் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்ற பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க. 3வது இடத்துல 1 2 3 4 5 6 7 8 அப்படின்ற பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க. இதுதான் டாப் இடத்துல பிடிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 4வது இடத்துல கொஞ்சம் அட்வான்ஸான பீப்புள், இவங்க வந்து பாஸ்வேர்டு எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாஸ்வேர்டுன்னு கேட்டா பாஸ்வேர்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாஸ்வேர்டுன்ற வேலையை வந்து இவங்க வந்து பாஸ்வேர்டா செட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நம்ம இன்டர்நெட்ல பார்க்கல, நிறைய வந்து மீம்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பாஸ்வேர்டு தான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அதையும் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 செகண்ட்ல வந்து அதாவது ஹேக்கர் வந்து கிராக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து 5வது இடத்துல இருக்காங்க. குவாரிட்டி 1 2 3 4, அதாவது கீபோர்டில் இருக்குல்ல, QWERTY அதை போட்டுட்டு 1 2 3 அப்படின்ற மாதிரி பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க. இதுதான் உலகத்திலே டாப் 5 பாஸ்வேர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் 5 பாஸ்வேர்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உடனே சேஞ்ச் பண்ணுங்க. இது உலகத்திலே டாப் 5 பாஸ்வேர்டுன்னு சொன்னாலும் இது வந்து ரொம்ப ஈஸியா ஹேக்கபிள் ஆன பாஸ்வேர்டா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஓப்போ பேட் 3 இப்போ வந்து நம்ம வந்து எப்போ வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓப்போ பேட் 3 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம அதில் வந்து ஸ்பெக் டீட்டெயில் கொஞ்சம் இப்போ பார்த்தோம் நேற்றைய வீடியோவில், பழைய வீடியோவில். இப்போ வந்து அதோட டீசர் ஒன்று கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே சமயத்தில் வந்து இது எப்போ லான்ச் ஆகுன்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஓப்போ பேட் 2 கொஞ்சம் வந்து பிரைஸ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. OnePlus பேட் 2 வந்து அதுக்கும் ஆஃபர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஓப்போ பேட்ல என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். 144Hz LCD பேனல் வரப்போது, கிட்டத்தட்ட 700 nits பீக் பிரைட்னஸ் போகும்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB 128GB 8GB 256 1256 1252ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபிளாக்ஷிப் டேப்லெட் கிடையாது, இது வந்து பட்ஜெட் செக்மெண்டான டேப்லெட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 67 வாட் சூப்பர் வாக் சார்ஜ் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 9510 mAh பேட்டரி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
3 பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 போக்கோ பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரிவ்யூவில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சுக்கு வரலாம் அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதே டயத்தில் தான் ஓப்போ Reno 13 சீரிஸ் வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓப்போ பேடை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2.8K ரெசல்யூஷனோட 11.6 இன்ச் ஸ்க்ரீன் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த பேடை லான்ச் ஆகுமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சைனாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Huawei CE வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Mate 70 லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. Huawei வந்து Mate 70 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப்போட சொல்லியிருக்காங்க. ஃபிளாக்ஷிப் பத்தி அது என்ன ஃபிளாக்ஷிப்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து Huawei Mate 70 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அது வந்து Mate 70 Pro Plus அப்படின்ற மாதிரி வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதே நேரத்தில் 70 RS அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து Harmony OS ஓட வரப்போது. ஃபர்ஸ்ட் OS வச்சு based on AOSP build அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா Dimensity 9000 வச்சு கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேற லெவலில் கொண்டு வந்திருக்காங்க Huawei Mate 70 சீரிஸ். இதில் வந்து மோர் டீட்டெயில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் நாட் ரிவீவல் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து மோர் டீட்டெயில் அவங்களால வெளிப்படுத்த முடியல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ லக்ஸரி கார் பிராண்ட் கால்டு மெக்ஸ்ட்ரோ அப்படின்ற வில் ஆல்சோ டெபியூட்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லக்ஸரி பிராண்ட் வந்து மெக்ஸ்ட்ரோ வில் டெபியூட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இவங்க கார் லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா Xiaomi வந்து கார் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்போ Huawei லக்ஸரி காரையும் லான்ச் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட் நெக்ஸ்ட் சீரியஸையும் லான்ச் பண்றது அடுத்த விதமான அப்கிரேடா பார்க்க போறாங்க. மேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ வந்து டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதோட போட்டோஸும் லீக் ஆகல, எந்த டீட்டெயில் லீக் ஆகல. நம்ம லீக் ஆகும் போது அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போற விஷயம் Realme Narzo 70 இப்போ வந்து அதோட டீடைல்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. Realme Narzo 70 Curve அப்படின்ற மாதிரி கமிங்ன்ற மாதிரி இப்போ டீடைல் கிடைச்சிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன வரப்போகுது அப்படின்றது Realme Narzo 70 ஃபேமிலியில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னொரு ஃபோன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா Realme Narzo 70 Curve அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் பிட்வீன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியா மதிப்பில் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ லான்ச் ஆகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து வேற ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வருன்றதுக்கு மாதிரி இருக்கா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ வந்து வேற எந்த வித அப்டேட்டும் கிடைக்கல. இது என்ன பிரைஸ்க்கு வரது எப்போ வரப்போகுது கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 15,000 to 20,000 செக்மெண்ட்ல இந்த போனை எதிர்பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போ ரெனோ இப்போ 13 லீக்டு இமேஜஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது பார்க்கும்போது ஐபோனை ரீஅசம்பிள் பண்ண மாதிரி இருக்கு. இது இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போன்லயும் வந்து ஓப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ரோஸ் கலர் ஒரு வேரியன்ட் கொண்டு வந்தா கிட்டத்தட்ட ஐபோனை மாற்றம் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ரெனோ 13 சீரிஸ் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ ரெனோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐபோனுக்கு சிமிலராக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் போன்ல நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த மாசம் 25 சைனாவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபோக்கஸ் ஏஐ மூலமா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.78 கொண்ட குவாட் கர்வ் டிஸ்பிளேயோட வரப்போது, LTPO OLED பிளான் டிஸ்பிளேயோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 50 MP வந்து 3x ஜூமோட பெரிஸ்கோபிக் கேமரா ஒன்று வரப்போது. அதுக்கப்புறம் வந்து 5900 mAh பேட்டரி வரப்போது, 80 watts வயர் சார்ஜிங் வரப்போது, 50 watts வயர்லெஸ் சார்ஜிங் வரப்போது, MediaTek Dimensity 9300 ஒரு பிக்கெஸ்டோட ப்ராசஸரோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இதுல வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். பிரைஸ் வந்து அக்ரெசிவா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ வந்து எந்தெந்த ஃபோன் வந்து தேர்ட் குவார்ட்டர் 2024 அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற எந்த பிராண்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட் ஷேர் அதிகமாக ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சேல்ஸ் மூலயமாக. கிட்டத்தட்ட வந்து நம்ம 10வது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா OnePlus. அது அவங்க முந்தின இதோ வெர்ஷனோட கிட்டத்தட்ட வந்து இந்த அதாவது தேர்ட் குவார்ட்டர் 2023 கம்பேர் பண்ணி தான் சொல்றேன். அது வந்து அதை விட இவங்க 6.2 இருந்துச்சு, இப்போ 3.6% குறைஞ்சிருக்காங்க. ஐக்யூ பாத்தீங்கன்னா 2.2% இருந்துச்சு, 9வது இடத்துல இருந்தது. இப்பயும் 9வது இடத்துல தான் இருக்கு, 4.2% உயர்ந்திருக்காங்க. மோட்டோரோலா பாத்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கு, 2.4% இருந்தது 2023. இப்போ 5.7% மார்க்கெட் ஷேர் உயர்ந்திருக்கு. போக்கோ பாத்தீங்கன்னா 5.7 இருந்துச்சு 2023, 7வது இடத்துல இருக்காங்க. அதே 7வது இடத்துல இந்த வாட்டி 5.8 இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஆப்பிள் பாத்தீங்கன்னா 5.7
2023 இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து 8.6 உயர்ந்திருக்கிறாங்க. Xiaomi பாத்தீங்கன்னா 11.7 இருந்துச்சு. Xiaomi பாத்தீங்கன்னா இப்போ வந்து 11.4 குறைஞ்சிருக்காங்க. Realme பாத்தீங்கன்னா 15.1 இருந்தாங்க. இப்போ 15.5 குறைஞ்சிருக்காங்க. 11.5 குறைஞ்சிருக்காங்க. 15ல இருந்து 11 மிகப்பெரிய டிகிரேடா போயிருக்கு, டவுன் கிரேடா போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்பர் 1 இடத்துல இருந்த 2023 நம்பர் 1 இடத்துல இருந்த சாம்சங் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 16.2 2023 இருந்தவங்க இப்போ வந்து 12.3 மார்க்கெட் ஷேருக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல பாத்தீங்கன்னா ஓப்போ 9.9 2வது இடத்துல இருந்தாங்க 2023. இப்போ பாத்தீங்கன்னா 13.9 கிட்டத்தட்ட 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அப்கிரேட் தான் ஓப்போவுக்கு. 2023 வந்து 9.9% இருந்தவங்க மார்க்கெட் ஷேர் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1வது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா விவோ, அதாவது 1வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லலாம். முன்னாடி 13.9 மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து 15.8 மார்க்கெட் ஷேரை வச்சு 1வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அதாவது எந்தெந்த இடத்து போன்லாம் பின்னோக்கி போய் தள்ளப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா சொல்ல போனா ரியல்மி, அதுல மெயினா தள்ளப்பட்டிருக்க போன் பெருசா தள்ளப்பட்டது கேட்டீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர்ல இருந்து ரியல்மி தள்ளப்பட்டிருக்காங்க, சாம்சங்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட கேலக்சியோட S25 சீரியஸோட அனௌன்ஸ்மெண்ட் இப்ப கிடைச்சிருக்கு. அது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம ஜனவரி மாசம் 5ஆம் தேதி லான்ச் ஆகும் எதிர்பார்த்துட்டு இந்த போன் வந்து இப்போ வந்து ரூமர் படி ஜனவரி 5 இல்ல லான்ச் ஈவெண்ட் மாத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சும்மா சில இடத்துல ரூமர் வந்துகிட்டு இருக்கு. சில இடத்துல வந்து 2 விதமான டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதாவது சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதி வந்து அது வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சில இடத்துல வந்து ஜனவரி 23ன்ற மாதிரி இப்போ வந்து 2 டிஃபரெண்ட் சோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ட்விட்டர்ல இப்போ ரூமர்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜனவரி 5 வந்துச்சு, இப்போ வந்து ஜனவரி 23 அல்லது 22 அப்படின்ற மாதிரி பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு. இது என்ன காரணம் தெரியல. சாம்சங் தரப்புல இருந்து அடுத்த மாசம் தான் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம் அதோட அபிஷியல் ரிலீஸ் டேட் கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு அவங்க முன்னையும் பின்னையும் மாறி மாறி நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கீங்க. ஆனா சாம்சங் ஜனவரி மாசம் கண்டிப்பா லான்ச் பண்ணிடுவாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, அதில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே போல எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்க நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.